தாறுமாறாக ஓடிய கண்டெய்னர் லாரியின் கொள்ளையின் ஒருவன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது குறித்தான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சரவணன், போலீசாரை தாக்க முயற்சித்த கொள்ளையின் ஒருவன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். மற்றொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் எத்தனை பேரை போலீசார் தற்போது வரை கைது செய்திருக்கிறார்கள்? கைது செய்தவர்களுடன் நடைபெற்று வரும் விசாரணையில் தற்போது வரை என்னென்ன விவரங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது? சரவணன், கேரள மாநிலத்தில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்துல கொள்ளையர்கள் தப்பி சென்று தமிழக எல்லைக்குள் புகுந்து அவர்கள் வடமாநிலத்திற்கு தப்பி செல்ல முயன்ற பொழுது தமிழக காவல்துறையினால் நடத்தப்பட்ட என்கவுண்டரில் அந்த கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு ஒருவர் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து படுகாயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 5 நபர்களை கைது செய்திருப்பதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிய வருகிறது. முதற்கட்ட விசாரணையில ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த மேவாட் எனும் பகுதியைச் சேர்ந்த கொள்ளையர்கள் என்பது விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்த மேவாட் எனும் பகுதியைச் சேர்ந்த கொள்ளையர்கள் இதற்கு முன்பு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலும் கூட இவர்கள் தொடர்ந்து இது போன்ற ஏடிஎம்களை குறிவைத்து நூதனமான முறையில் கொள்ளையில் ஈடுபட்டது போன்ற சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட சம்பவம் எப்படி நடந்தது என்று கேரள மாநில போலீசார் கூறும் பொழுது, திருச்சூர் நகர்ப்புற பகுதியில 3 ஏடிஎம்கள், அதுவும் எஸ்பிஐ பாரத ஸ்டேட் வங்கியினுடைய அந்த ஏடிஎம்களை மட்டுமே குறிவைத்து இந்த கொள்ளையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவலாளிகள் இல்லாத இந்த ஏடிஎம்களை தேர்ந்தெடுத்து ஏற்கனவே அந்த கும்பல் கண்காணித்திருப்பதும் இந்த கொள்ளை சம்பவம் நடந்த பிறகு அந்த பகுதியில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவிகளின் மூலமாக தெரிய வருகிறது என கேரள மாநில போலீசார் கூறுகின்றனர். அந்த குறிப்பிட்ட திருச்சூரினுடைய நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து 3 இடங்களில் இருந்து ஏடிஎம் மையங்கள்ல அவர்கள் வெல்டிங் இயந்திரங்களை கொண்டு உடைத்து அதில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து தப்பி இருக்கிறார்கள். காரில் தப்பிய இந்த கும்பல் வரும் வழியிலேயே ஏற்கனவே திட்டமிட்டபடி கண்டெய்னரில் அந்த காரையும் ஏற்றிக்கொண்டு கொள்ளையடித்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு இவர்கள் கண்டெய்னரிலே தப்பி வந்திருக்கிறார்கள். ஆனால் கேரள மாநில போலீசார் கேரள எல்லையை கடந்து இவர்கள் தமிழகத்திற்குள் நுழைந்து விட்டார்கள் என்ற தகவலை அவர்கள் தமிழக காவல்துறை உயரதிகாரிகளிடம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக கேரளாவிலிருந்து இவர்கள் வரக்கூடிய அந்த வழியில கோவை, நாமக்கல் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் எல்லாமே காவல்துறையினரை உஷார்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் கொள்ளையடித்த கும்பல் காரில் வராமல் அந்த காரை பதுக்கி வைத்துக் கொண்டு வேறொரு வாகனத்தில் வருகிறார்கள் என்று தெரிந்ததும் போலீசார் இது போன்ற கண்டெய்னர்களை பயன்படுத்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால சந்தேகத்திற்கிடமான முறையில போலீசார் வாகன தணிக்கை செய்வதை பார்த்ததும் பதற்றம் அடையக்கூடிய வகையில் செயல்பட்டால் அந்த நபர்களை பிடித்து விசாரிப்பது வழக்கமான ஒரு பாணி. அதன்படி ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை சுங்கச்சாவடியில வைத்து மடக்கி பிடிக்க முயன்ற பொழுது அந்த கண்டெய்னர் ஓட்டி வந்த அந்த நபர் வேகமாக இயக்கியதும் போலீசார் மீது மோதுவது போன்று இயக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக போலீசார் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள். குமாரபாளையம் அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த பின்தொடர்ந்து வரும்பொழுதே கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து இந்த குறிப்பிட்ட கண்டெய்னர் குறித்த விவரங்களை போலீசார் கூறியிருக்கிறார்கள். கூறியதும் எதிர்முனையில காவல்துறையினுடைய மற்றொரு வாகனம் வந்திருக்கிறது. அப்பொழுதுதான் மடக்கி பிடித்து இந்த கண்டெய்னரை நிறுத்தி இருக்கிறார்கள். கண்டெய்னரில் இருந்த நபர்கள் கீழே இறங்கி கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு போலீசாரை தாக்கிவிட்டு மீண்டிருக்கிறார்கள். சிறிய எண்ணிக்கையில் மட்டும்தான் அப்பொழுது போலீசார் அங்கே இருந்திருக்கிறார்கள். 2 வாகனங்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். ஓரிருவர் மட்டுமே இருந்த பொழுது கடப்பாறையை கொண்டு தாக்குவதற்கு முயன்றதாகவும் அப்பொழுது போலீசாருடைய கவனத்தை திசை திருப்பி மற்றொரு புறம் இந்த கண்டெய்னரை இயக்கி கொண்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றதாகவும் கூறப்படுகிறது. எனவே போலீசார் அந்த வாகனத்தை இயக்கிய நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியவுடன் துப்பாக்கியால் சுட்டதுல அந்த வாகனத்தை ஓட்டிய நபர் அதில் கொல்லப்பட்டிருக்கிறார். அருகில் இருந்த மற்றொரு நபர் மீதும் துப்பாக்கி கொண்டு பாய்ந்திருக்கிறது. உடனே கண்டெய்னரில் இருந்து மற்றொரு நபர்கள் காவல்துறையினரை தாக்க முயன்ற பொழுது பொதுமக்கள் உதவியுடன் அந்த கும்பலை அங்கே மடக்கி பிடித்திருக்கிறார்கள். பிடித்து அவர்களை காவல் நிலையத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய உடல் அந்த என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட அந்த கொள்ளையரின் உடல் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு காயமடைந்திருக்கிறார். அவரும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்று சிகிச்சைக்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து கேரள மாநில போலீசாருக்கு தகவல் தெரிந்து கேரள மாநில போலீசார் தற்பொழுது ஒரு தனிப்படையை அங்கிருந்து திருச்சூர் மாவட்ட எஸ்பி இளங்கோ தலைமையில உடனடியாக ஒரு தனிப்படை அமைத்து அந்த தனிப்படை தமிழகம் நோக்கி வருகிறார்கள். தமிழகத்துல நாமக்கல் மாவட்டத்துல காவல் நிலையத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த கொள்ளையர்களை இதுக்கு விசாரிப்பதற்காக அவர் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கிடையே தமிழக காவல்துறையினரும் பிடிபட்ட இந்த நபர் குறித்த தீவிர விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் தான் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் என்பது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மேவாட் எனும்
பகுதியில இது போன்ற கொள்ளை கும்பல் செயல்படுவதற்கு அதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்கென்றே அவர்களுக்கு அந்த பகுதியில ஒரு இடம் செயல்படுகிறது. மேவாட் எனும் அந்த பகுதியில ஏற்கனவே அந்த கும்பலை இது போன்ற ஏடிஎம்களை நூதன முறையில் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த கும்பலை ஒடுக்குவதற்கு அந்த மாநிலத்தில ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் போன்ற ஒரு காவல்துறை பிரிவுகளை எல்லாம் உருவாக்கினாலும் கூட தொடர்ந்து இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக தென் இந்தியாவுல பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஏடிஎம்களை தேர்ந்தெடுப்பது, குறிப்பாக அரசு வங்கியினுடைய பொதுத்துறை வங்கியினுடைய ஏடிஎம்கள் தான் இவர்கள் இதற்கு முன்பும் குறிவைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதுல எஸ்பிஐ வங்கியினுடைய ஏடிஎம் தான் அவர்கள் குறிவைத்து இதற்கு முன்பும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இது போன்ற சம்பவம் சென்னையில 2021 நடந்தது. ஆனால் இதே பாணியிலான இதே கொள்ளை கும்பல் பேவாட் கொள்ளையர்கள் தான். ஆனால் இந்த பாணியில் அவர்கள் கொள்ளையடிக்காமல் ஏடிஎம்கள்ல நூதன முறையில டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களுடைய பணத்தை அவர்கள் கொள்ளையடிப்பது, அந்த வங்கி ஏடிஎம்ல இருந்த பணத்தை கொள்ளையடிப்பது போன்று நடத்தினார்கள். இதற்கு முன்பு வாடிக்கையாளர் ஒருவர் பணத்தை அவர் எடுப்பதற்கோ கேஷ் டெபாசிட் மூலமாக பணத்தை செலுத்துவதற்கோ எடுப்பதற்கோ செல்லும் பொழுது முன்னதாகவே அதுல நூதன முறையில அவர்கள் அதற்கான ஒரு ஈர்க்குச்சியை பயன்படுத்தி அந்த எந்திரத்தை தடை செய்வதும், பிறகு அந்த வாடிக்கையாளர் சென்றவுடன் அந்த பணத்தை எடுப்பதும் இது ஒரு பாணி. இந்த பாணியை பயன்படுத்தி அவர்கள் இதற்கு முன்பு கொள்ளையடித்திருக்கிறார்கள். போலியான டெபிட் கார்டுகளை உருவாக்கி வேறொரு வாடிக்கையாளர் பெயரில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய டெபிட் கார்டை உருவாக்கியும் இது போன்ற கொள்ளைகளை அந்த மேவாட் கொள்ளையர்கள் நடத்தினார்கள். 1 கோடி ரூபாய் அப்பொழுது 2021 சென்னையில இருந்த அந்த எஸ்பிஐ ஏடிஎம் வங்கியில் எல்லாம் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில சென்னை காவல்துறை சென்று ஹரியானா சென்று ஓரிரு மாதங்கள்ல அந்த கொள்ளையர்களை பிடித்தார்கள். அப்பொழுதுதான் மேவாட் கொள்ளையர்கள் ஒருவர்களுக்கு எப்படி இயங்குவார்கள் என்பது குறித்த விவரங்கள் எல்லாம் காவல்துறையினர் விரிவாக தெரிவித்தார்கள். மேவாட் கொள்ளையர்கள் மேவாட் என்னும் பகுதியில ஹரியானாவில் இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள், இதற்காக கொள்ளை எப்படி நடத்துவது என்று பயிற்சி மையங்களே செயல்படுகிறது என்ற விவரங்கள் எல்லாம் அப்பொழுது வெளியாகி இருந்தது. அதற்கு பிறகு காவல்துறை இந்த கும்பல் குறித்து விழிப்படைந்ததுனால பல்வேறு சம்பவங்களும் முறியடிக்கப்பட்டது. முன்னதாகவே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு வரும்பொழுதே கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் இந்த போன்ற கும்பல் கைது செய்யப்பட்டார்கள். எனவே தமிழக காவல்துறை உஷாராக இருக்கிறது. தமிழக காவல்துறை கைது நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் என்பதை தெரிந்துதான் அவர்கள் அதற்கு பிறகு 2021 பிறகு இது போன்ற சம்பவத்தை தமிழக எல்லையில அவர்கள் நிகழ்த்தாமல் இருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த கொள்ளை கும்பலை சேர்ந்த ஒரு குழு கேரளாவிற்கு சென்று இந்த கொள்ளை கும்பலை நிகழ்த்தி இருப்பது தற்பொழுது நடத்தப்பட்ட அந்த விசாரணையில தெரிய இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இவர்களிடம் விசாரணை நடத்தி இன்னும் எந்தெந்த பகுதியெல்லாம் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்ற விவரங்களிலும் பெறுவதற்கான முயற்சியில காவல்துறையினர் இறங்கி இருக்கிறார்கள். சரவணன், நீங்க இணைப்பில் காத்திருக்கலாம். சரவணன்.